ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல கர்ணன் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டுவோட மனைவி குந்தி தேவி கல்யாணத்துக்கு முன்னாடியே துர்வாசர் கொடுத்த வரத்தால அறியாத செஞ்ச தவறா ஒரு நாள் சூரிய பகவானை பார்த்து அந்த மந்திரத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லிடுறாங்க. சூரிய பகவான் முன் தோன்றி உனக்கு இப்பவே ஒரு குழந்தை பிறக்க போகுது என்னோட அம்சத்துல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குந்தி தேவி அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப நீங்க குழந்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட கன்னித்தன்மை என்ன ஆகுறது, அதுக்கப்புறம் என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்கும்போது என்னால இந்த குழந்தையை கொடுக்காம இருக்க முடியாது குந்தி தேவி, ஏன்னா துர்வாச முனிவரோட மந்திரத்தை நீ சொல்லியிருக்க, அதை நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ, ஆனா அந்த மந்திரத்தோட பலனா நான் குழந்தையை கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை நான் குழந்தையை கொடுக்கல அப்படின்னா துர்வாச முனிவரோட சாபத்துக்கு நான் ஆளாயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம குந்தி தேவிக்கு கொடுத்த குழந்தை தான் கர்ணன். குந்தி தேவி கர்ணனை தான் வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பெட்டியில படுக்க வச்சு ஆத்துல விட்டுறாங்க. பீஷ்மரோட தேரோட்டி அதிரதனுக்கு அந்த பெட்டி கிடைச்சு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வராரு. அதிரதனோட மனைவி ராதை கர்ணனை நல்லபடியா வளர்த்து வராங்க. அதிரதனும் ராதையும் கர்ணன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. கர்ணன் சின்ன வயசுல இருந்தே தான தர்மம் கொடுக்கறதுல சிறந்தவன். யார் எது கேட்டாலும் கொஞ்சமும் யோசிக்காம அந்த தான தர்மத்தை செய்யறது தான் கர்ணனோட இயல்பு. கர்ணனால ஒரு விஷயத்தை மட்டும்தான் தன்னோட வாழ்நாள்ல சகிச்சுக்கவே முடியல. தன்னோட பிறப்ப காரணமா காட்டி அர்ஜுனனோட போரிடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதுதான் அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா அர்ஜுனனோட போரிட்டா மட்டும்தான், அதுல அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அவரை மாவீரன் அத்தனை பேரும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு கர்ணன். பீஷ்மரும் துரோணரும் அதற்கான சந்தர்ப்பத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிறப்ப காரணமா காட்டி அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காததுனால துரியோதனன் சபையில எல்லாருக்கும் முன்னாடி கர்ணனை அங்க தேசத்தோட அரசனா அறிவிக்கிறாரு. அங்க தேசத்தோட அரசன் ஆன பிறகு கூட அர்ஜுனனோட சண்டையிடுறதுக்கு பீஷ்மரும் துரோணரும் ஒத்துக்கல. அவங்க அப்ப என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, சும்மாவே ரெண்டு அரசர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும், காரணம் வரும்போது நீ அர்ஜுனனோட யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபையில எல்லார் முன்னாடியும் தன்னோட மானத்தை காப்பாத்தினதுக்காக துரியோதனனோட உயிர் நண்பனாவே மாறிடுறாரு கர்ணன். துரியோதனனுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டாலும் உடனே குரல் கொடுப்பாரு கர்ணன். என்னதான் கர்ணன் நல்லவன் அப்படின்னு சொன்னா கூட அதர்மம் பக்கம் நின்னு போரிட்டதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கர்ணனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்க கர்ணனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.